இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் இது எல்லாத்திற்கும் மேலே மனுஷனை எதுக்கு உயர்த்தி சொல்கிறோம்? அப்படி என்ன இந்த மனுஷ ஜென்மால இருக்குன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளை வாக்குனால பேச முடியாது. இன்னொருத்தட்ட கேட்கலாம், எனக்கு பசிக்கிறது ஆகாரம் போடு, தாகமாக இருக்குது ஜலம் கொடு, ரொம்ப பசியில் ஒரு டம்ளர் டீ குடித்தா போகிறோம், ஒருத்தர்கிட்ட டீ போட்டு கொடுன்னு கேட்கலாம். அவள் போட்டு கொடுக்கலன்னா நம்மளே போட்டு குடிச்சிடலாம். இது மாதிரி ஒரு சுதந்திரம் வேற எந்த ஜீவராசிகள்கிட்ட இருக்கு? பிரகலாத சுவாமி சொல்றாரு, எந்த ஜீவராசிகள்கிட்டையும் இப்படி சுதந்திரம் இல்லையேடா, உனக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு. அப்படி உள்ள இந்த வாக்கு நம்மளுடைய வாய் இருக்கே, இதுக்கு என்ன பிரயோஜனம்? டீ சாப்பிட்றதா, காஃபி சாப்பிட்றதா, ஸ்வீட்டு, டிஃபன், ஆகாரம், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், எது வேணாலும் இதுதான் பிரயோஜனமா? இந்த வாக்கு அடைஞ்சதுக்கு பிரயோஜனம் எங்கே ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அந்த இடத்துல போய் நம்ம நாமா சொல்கிறது தான். அதுதான் நம்மளுடைய வாக்கை பகவான் கொடுத்ததுக்கு. அதுக்கு திருப்பி நம்ம காணிக்கைன்னு சொல்லக்கூடாது, அவர் பண்ண ஒரு கருணைக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம், கிருத்தஜ்ஞதை தான். பாக்கி எந்த ஜீவராசிகள்னாலையும் பேச முடியலையே, எனக்கு பேசுகிற மாதிரி ஒரு மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கே, இப்பேற்பட்ட கொடுத்த உனக்கு என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு உபகாரம், உன்னுடைய நாமா எங்கே நடக்கிறதோ அங்கே போய் நான் சொல்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் நாமா சொல்லுங்கோ, கை தட்டின்னு தாளம் போடுங்கோன்னு சொல்லுவோம். எதனாலனா நம்மளுடைய உடம்புல உள்ள எல்லா சிரமமும் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். கண்டிப்பாக பகவன் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, பஜனை நடக்கிறதுனா அங்கே போனால் கொஞ்சமாவது நம்ம நிம்மதியாக இருக்கலாம். எத்தனையோ டென்ஷன், இத்தனை சிரமத்துக்கு நடுப்புற ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிட்டு வரோங்கிறதே, வந்திருக்கக்கூடிய 2 மணி நேரத்தையும் பிரயோஜனமாக நம்ம ஆக்கிக்கணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடினா மாத்திரமே தான் ஆகும். நீங்கள் கைத்தாளம் போட்டுண்டா தான் ஆகும். ஒய்ஃபை மோடம் இருக்கணும், என்னதான் ஆன் பண்ணியிருந்தாலும் இந்த ஆண்டனா இருக்கணும். இந்த ஆண்டனா திரும்பி இருந்தாலோ கீழே சாஞ்சிருந்தாலோ சிக்னல் ஒழுங்காக வராது. அதை நிமித்து வச்சாதான் சிக்னலை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்பீடான இன்டர்நெட்டை கொடுக்கும். அது மாதிரி என்னதான் நம்ம பஜனைகள் உட்காந்துட்டு பஜனை கேட்டாலும் அதனுடைய எசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அப்படி தாளம் போட்டாதான். நான் இப்படி சொல்லி 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 கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த கேமராமேன் தாளம் போட ஆரம்பிச்சுட்டார். நான் அவரை தான் முதல்ல பார்த்து சிரித்தேன். அவர் எடுத்தோடனே விட்டல் ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டலன்னா அவர் உடனே தாளம், அவர் கை ஆட்டோமேட்டிக்காக தாளம் போட ஆரம்பிக்கிறது. ஏன்னா 1.5 வருஷமாக மாதம் பார்த்துட்டே இருக்க போனோம். அதனால வந்திருக்கிறவா எல்லாரும் உற்சாகத்தோட ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, 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 ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல.